தமிழகத்தில் குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். தேர்வு குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகளுக்கான தேர்வு குரூப் 2, 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு சற்று முன் தொடங்கி இருக்கிறது. இந்த தேர்வினை தமிழகம் முழுவதும் எழுதுவதற்காக 7,93,947 தேர்வர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் 2,763 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற்று வருகிறது. தேர்வர்கள் காலை 8:30 மணிக்குள் வர வேண்டும். 9 மணிக்கு அவர்களுக்கான அனுமதி நிறுத்தப்படும். 9 மணிக்கு தேர்வர்கள் அனைவரும் அவருடைய தேர்வு கூடத்திற்குள் இருக்க வேண்டும். அதன் பிறகு 9:30க்கு தேர்வர்களுக்கான இந்த தேர்வு தொடங்கி இருக்கிறது. 9:15க்கு அவர்களுக்கான வினாத்தாள் வழங்கப்பட்டிருக்கிறது. உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அலுவலர், வனவர் உட்பட பல்வேறு குரூப் 2 பதவிகளில் 507 காலி பணியிடங்களும், உதவியாளர், கணக்கர், நேர்முக உதவியாளர் உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அலுவலர், வனவர் உட்பட பல்வேறு குரூப் 2 பதவிகளில் 507 காலி பணியிடங்களும், உதவியாளர், கணக்கர், நேர்முக உதவியாளர் உட்பட குரூப் 2A பதவிகளில் 1,820 காலி பணியிடங்கள் என மொத்தம் 2,327 காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்று வருகிறது. சென்னையில் மட்டும் 251 தேர்வு மையங்களில் 3,759 அறைகளில் இந்த தேர்வுகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் மட்டும் 75,185 தேர்வர்கள் இந்த தேர்வை எழுத உள்ளனர். குறிப்பாக இந்த தேர்வு எழுதுவதற்கான பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்வு மையமும் ஒவ்வொரு தேர்வு அறைகளிலேயுமே சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைமையிடத்தில் இருந்து இந்த கண்காணிப்பு கேமராக்கள் முழுவதுமாக கண்காணிக்கப்படும் எனவும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய அந்த தேர்வர்களுக்கு மீதான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய வினாத்தாள் மற்றும் விடைத்தாள்களில் முறைகேடுகளில் ஈடுபட்டாலோ அல்லது தேர்வு மையங்களில் கட்டுப்பாட்டு அதிகாரியுடன் பேச முயற்சி செய்தாலோ, அருகில் இருப்பவர்களுடன் பேச முயற்சி செய்தாலோ இது போன்ற நடவடிக்கைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 ஆண்டுகள் அவர்கள் தேர்வு எழுதுவதற்கான தடை விதிக்கவும் வாய்ப்பு இருப்பதாகவும் டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் குரூப் 2, 2A என்ற நிலை பதவிகளுக்கான தேர்வு தொடங்கி நடைபெறக்கூடிய நிலையில அந்த காலி பணியிடங்கள் 2,000க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அதற்கான அந்த போட்டியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.